உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எருசலேம் என்றால் அமைதியின் நகரம். ஆனா அங்க அமைதியே இல்ல. வெஸ்டர்ன் வால் ஒரு மதில்சுவர் மட்டும் இருக்கும். அதுல அது கிட்டத்தட்ட அந்த மதில்சுவருக்கு பேரே புலம்பல் மதில்சுவர். அங்க போய் யூதர்கள் புலம்பிட்டு வருவாங்க. இந்த ஜெருசலத்துக்கு அருகே தான் யோர்தான் ரிவர் இருக்கிறது. அதாவது இங்குதான் ஜீசஸ் மீண்டும் வந்து இறங்குவார் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க. ஜெருசலத்தை நாம் கைப்பற்றினால்தான் நம்முடைய தூதர் மேசியா ஜீசஸ் வந்து இறங்குவார். ஜெருசலத்தில் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். டேவிட்டுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் சாலமன் ஆட்சியை கொண்டு வருவோம். சாலமன் மிகப்பெரிய பேரரசனாக இருந்தார். அதுக்கப்புறம் சாலமன் காலத்துக்கு பின்னாடி அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. இந்த குவிமாடம் இடிந்து விழ வேண்டும். இந்த வால் அழுகை சுவர் இடிய வேண்டும். அது இயற்கையாக நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் டெம்பிளை கட்ட முடியும். அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த ஜெருசலத்தை சுற்றி சுரங்கங்கள் தோண்டி வெடி வச்சு வெடிக்கிறாங்க. அந்த அதிர்வுல வெடிக்க நடக்குது. என்ன அர்த்தம்னா இந்த குவிமாடம் இடிய வேண்டும். அப்படி குவிமாடம் இடிந்தால் தான் முழுமையாக இஸ்ரேலுக்கு சொந்தமாக மாறும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஜெருசலேம் இந்த ஊரை பற்றி பல தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த ஊர் பேராவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாம், கிறிஸ்தவம், அதுக்கப்புறம் ஜுடாயிசம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஊராக ஜெருசலேம் இருக்குது. அதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி விரிவாக பேச போகிறோம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம மக்களுக்கு வந்து சேலம், சின்ன சேலம் இதெல்லாம் நல்லா தெரியும். ஜெருசலத்தை பற்றி பெருசாக தெரிய வாய்ப்பு இல்லை. பட் அதோடைய பேரை வந்து நம்ம நியூஸில் அப்பப்போ கேட்குறது உண்டு. இந்த ஊரினுடைய சிறப்பம்சம் என்ன? ஏன் இந்த மூன்று மதங்களும் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஊருக்கு கொடுக்குறாங்க? ஜெருசலம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இரண்டு நாடுகளுக்கும் சொந்தமான ஒரு நகரம், அப்படிதான் சொல்லணும். எல்லாமே இஸ்ரேலுக்கு சொந்தமானது தான். எல்லாம் அது உண்மைதான். எல்லாமே நெதன்யாவுக்கு சொந்தமானது தான். ஆனால் ஜெருசலம் வரலாற்றில் ஜெருசலம் என்பது எந்த நாட்டுக்கும் குறிப்பிட்டு சொந்தம் இல்லை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு நகரம். எருசலேம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது எபிரேய மொழியில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. எருசலேம் என்றால், இன்னும் சொல்லப்போனால் எருசலேம் என்றால் அமைதியின் நகரம். ஆனால் அங்கே அமைதியே இல்லை. சொல்லப்போனால் சுற்றி பிரச்சனை தான் நடக்குது. அரபில் வந்து அல் குத்தூஸ் அப்படிம்பாங்க அந்த பகுதி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 50 சதுர மைல்கள் உள்ளடக்கிய ஒரு நகரம் தான். அது நாடு கிடையாது, ஒரு நகரம். ஓ 1947 பாலஸ்தீனத்திலிருந்து இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது அதானே, ஆங்கிலேயருடைய காலனி இடங்களாக இருந்த பாலஸ்தீனம் பிரிக்கப்பட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்ட போது நமக்கு அவங்களுக்கு ஒரே வருஷம் தான். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுனானுங்க. பிரிக்கப்பட்ட போது ஜெருசலம் இஸ்ரேலுக்கும் சொந்தமல்ல, பாலஸ்தீனத்துக்கும் சொந்தமல்ல, அது பொதுவான ஒரு நகரம் அப்படின்னு அறிவித்தாங்க. என்ன காரணம் என்றால், ஜெருசலம் நகரம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 50 சதுர மைல். ஒரு மலைக்குன்று தானே, ஒரு மலைக்குன்று, ஒரு குவிமாடம் இருக்கும். ரெண்டாவது அதுக்கு பேர் வந்து டோம் ஆஃப் தி ராக் அப்படிம்பாங்க. அது ஒரு குவிமாடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வால் ஒன்று இருக்கும். இப்போ இருக்கு வெஸ்டர்ன் வால், ஒரு மதில்சுவர் மட்டும் இருக்கும். அதில் அது கிட்டத்தட்ட அந்த மதில்சுவருக்கு பேரே புலம்பல் மதில்சுவர். அங்கே போய் யூதர்கள் புலம்பிட்டு வருவாங்க. முட்டி முட்டி அழுவாங்க தெரியுமா? நீ பார்த்துருவீங்க. யூதர்கள் ஜெருசலம் மலைக்கு ஏறி போய் அந்த சுவரை முட்டி முட்டி அழுவார்கள். சுவரே இடிந்து விழுந்து விடு, நாங்கள் இங்கே எங்களுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும். ஏன்னால் சுவர் இடிந்து விடாமல் தேவாலயத்தை கட்ட முடியாது என்பது அவருடைய ஐதீகம். ஓகே, அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு அல்லக்ஸா மசூதி இருக்கிறது. அல்லக்ஸா மசூதி என்பது அது ஒரு தொழுகை இடமாக இருந்தது. சொல்லப்போனால் இப்போது 3 மதத்துக்குமே அந்த முடிச்சு அங்கே இருக்குன்னு வைங்களேன். இப்போது 3 மதத்துக்கும் உடைய முடிச்சு எங்கே ஆரம்பிக்கும்னு பார்த்தா, நீங்கள் கூட சொன்னீங்க, ஆப்ரஹாம் மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபி அப்படின்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. இந்த 3 மதமுமே பங்காளி மதங்கள் தான். ஓப்பனாக சொல்ல போனால் யூத மதமும் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் பங்காளிகள் தான். ஆன் புக்ஸ் பங்காளிகள். அவர்களுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் இவ்வளவு கலைவரமும் போயிட்டு இருக்கு. அடிப்படையில் பார்த்தால் 5000 வருடங்களுக்கு முன்பாக ஆப்ரஹாம் அங்கிருந்து எங்கேருந்து வந்தவர்? பாக்தாதிலிருந்து வந்தவர். அப்போ பாக்தாது கிடையாது, ஈரானிய பகுதி சொல்கிறீங்க, மெசபடோமியா.
அது ஒரு பழமையான கலாச்சாரம். மெசபடோமியாவிலிருந்து வந்தவர் தான் ஆபிரகாம். அங்கிருந்து இங்கே வந்ததுக்கு பேர் அப்பொழுது இங்கே இந்த ஊருக்கு பேர் வந்து கானான் தேசம்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் வந்தாங்க. இது அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது எங்களுக்கு தேவன் வாக்களிக்கப்பட்ட பூமின்னு வந்தான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த அவருடைய மத நம்பிக்கை, பல ஏற்பாடுகளில் சொல்லப்பட்ட செய்திகள். இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்துவர்களுக்கு என்ன முக்கியமானதுன்னா, இந்த ஜெருசலத்துக்கு அருகே தான் யோர்தான் ரிவர் இருக்கிறது. யோர்தான் ரிவர், அதுதான் ஜோர்டான். அந்த யோர்தான் ரிவருக்கு அந்த பக்கம் இருப்ப நாடு தான் ஜோர்டான். அதுக்கு ஜோர்தான் ரிவர்னு பேர். அந்த யோர்தான் ரிவரை ஒட்டி தான் பெத்லகேம் இருக்கிறது. எல்லாம் ஹிப்ரூ நேம், எல்லாமே ஹிப்ரூ தான். உங்களுக்கு அரபு, இந்த ஹிப்ரு எல்லாமே ஒரே மொழி குடும்பம் தான், எபிரேய மொழி குடும்பம் தான். நீங்கள் எப்படி வந்து இங்கே திராவிட மொழி குடும்பம், சான்ஸ்கிரிட் மொழி குடும்பம் இருக்கிற மாதிரி அது எபிரேய மொழி குடும்பம். அப்போ அந்த யோர்தான் ரிவருக்கு அருகில் தான் ஜீசஸுடைய வழித்தடம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜெருசலத்தில் தான் ஒரு சர்ச் ஆஃப் தி ஹோலி பிளேஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இங்கு தான் ஜீசஸ் மீண்டும் வந்து இறங்குவார் அப்படின்னு கிறிஸ்துவர்கள் நம்புகிறாங்க. அது ஒரு திருக்கல்லறை தேவாலயம் சொல்லுவாங்க. அது அப்போ 3 மதத்துக்குமே ஒரு முக்கியமான இடம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 17 மாதங்கள் இப்போ நீங்கள் முஸ்லீம்கள் மெக்கா இருக்கின்ற திசையை பார்த்து வணங்குறாங்கல்ல, தொழுகை நடத்துகிறாங்க. மெக்காவுடைய திசையை பார்த்து தான் வணங்குறாங்க, அந்த மெக்காவை வணங்கலை. ஆனால் அதுக்கு முன்பாக 17 மாதங்கள் இவர்கள் இந்த ஜெருசலத்தை நோக்கி தான் வணங்கினார். இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் கிபி 610 வந்து முகமது நபி இஸ்லாத்தை பரப்பிய காலகட்டத்தில் இந்த தொழுகை என்கிற ஒரு கடமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது எந்த திசையை பார்த்து இப்படி வணங்க வேண்டும் என்ற போது அலெக்சா மசூதியை நோக்கி தான் வணங்கினாங்க. அந்த அலெக்சாங்கிறது அப்போ மசூதியாக பெரிய கட்டடமாக இல்லை. பின்னாடி கலீஃபா உமர் காலத்திற்கு பின்னாடி, அதுக்கப்புறம் உமையாக்கள் ஆட்சியில் தான் கட்டிடமாக கட்டப்பட்டது இன்னைக்கு இருக்கின்ற அந்த அலெக்சா மசூதி. அப்போ அந்த திசையை பார்த்து 17 மாதங்கள் வணங்கப்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, முஸ்லீம்களுக்கு மெக்கா மெதினாக்கு அப்புறம் ஒரு புண்ணிய ஸ்தலம் என்பது இந்த அலெக்சா தான். நீங்கள் ஒரு இஸ்லாமியன் மெக்காவிற்கும் மதினாவுக்கும் செல்ல வேண்டிய என்பது ஒரு கடமைகளில் ஒன்று தான். அவன் இன்னொரு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று நிர்பந்தித்தால் அது அலெக்சா தான். அப்படிப்பட்ட ஒரு அதே மாதிரி தான் கிறிஸ்துவர்களுக்கு இந்த இடம் முக்கியமானது. யூதர்களுக்கு என்ன முக்கியமானது என்றால், இது இந்த ஜெருசலம் என்கிற பகுதியை அவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, 6 வருடங்களுக்கு முன்பு ஆபிரகாம் தான் முதல் யூதர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவருடைய கணக்குப்படி ஆபிரகாம் தான் முதல் யூதர். இஸ்லாமியர்கள் ஆபிரகாம் தான் முதல் முஸ்லீம் அப்படின்றாங்க. இந்த 3 மதமே அதிலிருந்து வந்தது தானே. அவங்கவுங்க நம்பிக்கைக்கு தக்க போனால் ஜீசஸுமே ஒரு யூத கம்யூனிட்டியில் பிறந்தவர் தான். இப்படிதான் அப்போ பங்காளிகள் தான். இன்னும் சொல்ல போனால் ஆபிரகாமுடைய இன்னொரு மகன் இஸ்மாயில் வழித்தோன்றர்கள் தான் அரபுக்கள். எல்லாமே அந்த ரத்த சொந்தம் தான். இந்த பாலஸ்தீனம் அப்பொழுது பாலஸ்தீனமாக இல்லை, கானான் தேசமாக இருந்தது. இந்த ஜெருசலம் பகுதியை சுற்றி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் யோர்தான் ரிவர். அந்த கடல் கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெட் சி. நீங்கள் கடலில் போய் மிதக்கலாம். உப்பு கண்டென்ட் அதிகம். எப்படி உப்பு கண்டென்ட்னா 9 மடங்கு சராசரியாக இருக்கின்ற கடல் இருக்கின்ற உப்பை விட 9 மடங்கு அதிகமான உப்புத்தன்மை அந்த கடல் இருக்கு. அதனால அந்த உயிரினமே அங்கே வாழ முடியாது. அது ஃபோட்டோலாம் பார்த்து அந்த வாட்டர் பெட்டில் உட்காந்துருக்க மாதிரி மேலே நடக்கலாம். அது ஒன்று. வரலாற்றில் வந்து சில இறை தூதர்கள் நூகு போன்றவர்கள் இது போன்ற கடலில் கப்பல் ஒதுங்கி காப்பாற்றப்பட்டது கூட இந்த டெட் சீல தான் அப்படிங்கிறதுலாம் இஸ்லாமியர்கள் உடைய நம்பிக்கை அடிப்படையில் சொல்லப்படுகின்ற விஷயம். அது பைபிள்லேயும் சொல்லப்படுது. அவருடைய தூதர் கடலில் இருந்து காப்பாற்றப்பட்டார். அது இந்த கடல் இயற்கையாகவே வந்து டெட் சீனால தான் அவர் அந்த கப்பல் மிதந்து வந்தது அப்படின்லாம் சொல்லப்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல். இந்த யோர்தான் ரிவர் ஒரு 250 கிலோமீட்டர் ஓடுகின்ற யோர்தான் ரிவர் கலக்கின்ற இடமும் டெட் சீ தான். அப்போ இந்த குவிமாடம், இந்த வால், பாறை குவிமாடம், இந்த வெஸ்டர்ன் வால், கிறிஸ்துவர்களுடைய இந்த சர்ச் ஆஃப் ஹோலி பிளேஸ், அது எல்லாமே உள்ளடக்கிய இந்த பகுதி வெறும் 50 கிலோமீட்டர் சதுர மைல் உள்ள பகுதி தான். இந்த பகுதியை பாதுகாக்கின்ற வீரர்கள் ஜோர்டானுக்கு கொடுக்கப்பட்டது. ஐக்கிய நாட்டு சபை ஜோர்டானுக்கு கொடுத்தாங்க. இது நீங்கள் சொல்கிறது லேட்டர் இயர்ஸில் ரீசெண்டாக கொடுத்தாங்க. இதெல்லாம் அந்த விஷயங்கள் இருக்கணுங்களேன். இன்னும் சொல்ல போனால் அந்த ஜெருசலத்தில் பல்வேறு குடியிருப்புகள் இருக்கும். உதாரணமாக அரபுக்கள் பேசுகின்ற குடியிருப்புகள் தனியாக இருக்கும். இப்ரு மொழி பேசக்கூடிய அந்த குடியிருப்புகள், கிட்டத்தட்ட யூத குடியிருப்புகள் இருக்கும். கிறிஸ்துவ குடியிருப்புகள் இருக்கும். ஆர்மேனிய மொழி பேசக்கூடிய குடியிருப்புகள் இருக்கும். இதெல்லாம் தனித்தனி குடியிருப்புகளாக இருக்கும்.
தனித்தனி வழிமுறைகள் இருப்பாங்க. அந்த நகரம் முழுவதுமே இட்ஸ் அ ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படும். இன்னொன்று, பழைய காலத்தில் இந்த நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன், சிலுவை போர்கள் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8-9 சிலுவை போர்கள். அது எல்லாமே ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்காக நடத்தப்பட்ட போர் தான். இப்போ வந்து பிரான்சிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் துருக்கி வழியாக வந்தார்கள். வந்து சண்டை பிடிச்சதே வந்து ஜெருசலத்தை கைப்பற்ற வேண்டும். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஜெருசலத்தை நாம் கைப்பற்றினால்தான் நம்முடைய தூதர் மேசியா ஜீசஸ் வந்து இறங்குவார். அப்போ ஜெருசலத்தில் ஒரு ஆட்சி நடக்க வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் ஏன் இஸ்ரேலுடைய ஆட்சி நடக்கணும், அகண்ட இஸ்ரேல் பேசுகிறாங்க, ஏன் வந்து ஜெருசலம் முக்கியத்துவம் பெறப்படுகிறது. இன்னும் கூட 2017 ட்ரம்ப் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு சென்றபோது, அமெரிக்க ஜனாதிபதியாக முதல் முறையாக சென்றபோது அவர் கொடுத்த பேட்டி, இஸ்ரேலுடைய தலைநகராக டெல் அவீவ் இருக்கிறது, ஆனால் நியாயப்படி பார்த்தால், தர்மப்படி பார்த்தால், மத பிரகாரம் ஜெருசலம் தான் இஸ்ரேலுடைய தலைநகராக இருக்க வேண்டும். அதற்கு அமெரிக்கா துணை செய்யும். எங்களுடைய தூதரகம் இனிமேல் ஜெருசலத்திலிருந்து செயல்படும், இப்படிலாம் சொன்னார். இது எல்லாமே வந்து அவர் சொன்னது நோக்கம் என்னென்னா, ஜெருசலத்தை தலைநகராக வைத்து ஒரு அகண்ட இஸ்ரேல் ஆட்சி நடந்தால்தான் மேசியா வருவார், ஜீசஸ் வருவார் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர்களை அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவ ஜீசஸை நம்பல யூதர்கள். சொல்லப்போனால் அவர்கள் நம்புவது அவர்களுடைய யூத மதத்தில் பிறந்த ஒருத்தர் வருவார். அவங்க ஏன்னா யூதர்களுடைய நம்பிக்கை என்பது இறைவன் ஒரு யூதனைத்தான் தூதராக அனுப்புவான் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான், வேற மதத்திலிருந்து வர முடியாது. அதனால தான் ப்ராஃபிட் முகமது அவர் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து முகமது அரபு குலத்தை சார்ந்தவர், என்னதான் பங்காளிகளாக இருந்தாலும் அவர் அரபு மொழி பேசக்கூடியவர். ஆனால் அடிப்படையில் ஒரு யூத சமூகத்தில் இருந்துதான் இறைவனுடைய தீர்க்கதரிசி வர முடியும் அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ யூத மதம் அப்படின்றது ஒரு தோராவை ஏற்றுக்கிட்டு இப்போ இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கான்செப்டா, இல்லை பிறப்பால் வர இனமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள் சார், விரிவாக இன்னொரு நாள் கூட நம்ம பேசலாம். பொதுவாக யோர்தான் சமூகம், அதாவது இந்த யூத சமூகத்தில் ஒரு நம்பிக்கை என்னன்னா, நீங்கள் கன்வர்ஷனை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பிற சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் ஜீசஸை நம்பிவிட்டால், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் அவர் கிறிஸ்துவராக மதம் மாற்றிக் கொள்வார், அவர் கிறிஸ்டோபராக பெயர் மாற்றம் கொள்வார் இருக்கும். ஆனால் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு முகமது நபி தான் அவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் அவர் அப்துல் மாலிக்காக மாறிக்கொள்வார். ஆனால் இப்படி யூத மதத்தில் மாற முடியாது. ஓகே, ஒரு பிறப்பின் அடிப்படையில் தான் மாற முடியும். நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் தான் ஆரியனாக இருக்க முடியும், நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் தான் யூதனாக இருக்க முடியும் என்றெல்லாம் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஹிட்லர் அப்படி சொன்னவர் தானே, நான் பெருமை மிகு ஆரியன் அப்படின்னு சொன்னார். ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போது ஆனால் இந்த 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. அந்த யூத மத தலைவர்கள் சின்ன சேஞ்சஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, வெறுமனை வந்து யூத மதத்தில் பிறந்தால் மட்டும்தான் யூதனாக ஆக முடியும் என்பது சரிதான். ஆனால் இப்படியே போனால் யூத மதம் பெருசாகாது, நமக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. நம்முடைய ஆட்கள் வந்து பிறந்து தான் வளரணும். கன்வர்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் ஆட்கள் கூடுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் இன்றைக்கி எப்படி வளர்ந்துருக்குன்னா கன்வர்ஷனால தான். அதுதானே உண்மை. அந்த நம்பிக்கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு கூடும். அதனால தான் இந்த சியோனிசம்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஹென்றி தியோல் தியோடர் எப்படி கொண்டு வந்தார்? இந்த ஹென்றி தியோடர் ஐரோப்பாவில் வாழ்ந்து ஒரு யூத ஆள் தான். அவர் தான் இந்த கான்செப்டை உருவாக்குறார். எப்படின்னா, ஐரோப்பாவில் இருக்கின்றவர்கள் இந்த இது யூத மத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சியோனிஸ்ட் என்று சொல்லிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணால் கொடுக்காம இருங்க, அடுத்த குவாலிட்டி கொடுத்துருங்க. ஜியோனிசம்ங்கிறது ஒரு கான்செப்ட். இன்னைக்கு இஸ்ரேலில் பெரும்பாலாக இருக்கிறவர்கள் ஜியோனிஸ்ட் தான். ஓகே, யூதர்கள் ரொம்ப குறைவு. இப்போ நீங்கள் ஒரு யூதராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ராபிக்கலாக மாற முடியும். ராபிக்கல்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூத மத குருக்கள் தலையில் ஒரு இது மாதிரி வச்சுட்டு சின்ன ஒரு இருப்பாங்க. அவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆகுறதுக்கு நீங்கள் அடிப்படையில் யூதராக இருக்கணும். சியோனிஸ்டுகள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, அவர்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. 2, இந்த ஜியோனிசமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் தங்களை வெள்ளை யூதர்கள் என்று சொல்லிக் கொண்டாங்க. அது இன்னொன்று, ஜியோனிஸ்டாக மாற்றிக்கொள்வதற்கும் இன்னொரு குவாலிட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் ஐரோப்பியனாக இருக்கணும்.
நீங்கள் இப்போ ஏஷியன்லாம் போய் ஜியோனிஸ்ட் ஆக முடியாது. நம்ம ஊரில் சில அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க ஆரம்பத்தில் கொண்டு வந்தது. ஸோ வெள்ளை யூதர்கள்னே அவர்களுக்கு பேர், ஒயிட் ஜூஸ் அப்படின்னு பேர். இந்த ஒயிட் ஜூஸ் தான் யூதர்களாக ஜியோனிஸ்டுகளாக இருந்தார்கள். சொல்லப்போனால் இன்றைக்கும் வந்து இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் நமக்கு வேணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ நீங்கள் அந்த வரலாற்றை பாருங்களேன். ஆரம்பத்தில் ஆப்ரஹாம் உடைய மதம், அவருடைய அடக்கஸ்தலம் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது கிங் டேவிட்டை பற்றி தான் அவங்க பெருமையாக பேசுவாங்க. கிங் டேவிட்டை பற்றி இன்றைக்கும் இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிக்கக்கூடியவர் கிங் டேவிட். அவரை இஸ்லாமியர்கள் தாவூதும்பாங்க. தாவூத் ஒரே நேம் தான், வேற வேற. தாவூத் நபி, அவரும் தீர்க்கதரிசி தான். இன்னும் பல்வேறு பெரிய இடங்கள் கிங் டேவிட் ஏர்போர்ட், கிங் டேவிட் தான். அங்கே கிங் டேவிட்டோட ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் சாலமன் ஆட்சியை கொண்டு வருவோம். சாலமன் மிகப்பெரிய பேரரசனாக இருந்தான். சாலமனுக்கு வந்து இஸ்லாம்ல சுலைமான். சுலைமானுக்கு பல்வேறு சக்திகள் கொடுக்கப்பட்டதாக குர்ஆன் சொல்லுது. முக்கியமா அவருக்கு வந்து மிருகங்கள் பேசுவது கூட கேட்கும் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லுது. அதை பைபிளும் சொல்லுது. தோரால பார்த்தீங்கன்னா சாலமனை பற்றி இருக்கும். தோரான்றது யூதர்களுடைய பழைய ஏற்பாடு தொடர்புடையது. மோசஸோட இதுதான் தோரா. இப்போ சாலமன் காலத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது இதே ஜெருசலத்தில். அது சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். தேவாலயம் கட்டப்பட்டது. இது வந்து எப்போனா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வைங்க. தோராயமாக சொல்கிறேன், அக்யூரேட்டாக தெரியல. அப்போ ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த தேவாலயம் கட்டப்பட்டு ஒரு சாலமன் ஆட்சி எல்லா பக்கமும் பரவியது. அதுக்கப்புறம் சாலமன் காலத்தில் ஒரு காலத்துக்கு பின்னாடி அந்த அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த மெசபடோமியா நகரத்தை சார்ந்த மன்னர்கள் வந்து இங்கே தேவாலயத்தை இடித்து இங்கிருந்த யூதர்களை அடிமையிலாக பிடிச்சிட்டு போனாங்க. இந்த இந்த யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்லா மேலே வருவாங்க, அப்புறம் அவங்கள போட்டு அடித்து அடிமையில கொண்டு போயிடுவாங்க, நிலமையில வந்துடுவாங்க. திருப்பி மறுபடியும் இடத்த பிடிப்பாங்க, மறுபடியும் அவங்கள பிரச்சனை பண்ணிட்டு கொண்டு போயிடுவாங்க. இப்படி தான் அவர்களுடைய காலம் இருந்தது. அது வந்து தோரா என்ன சொல்லுதுன்னா, பின்னாடி மோசஸ் காலத்தில் அவர்கள் யூதர்கள் செய்த அநியாயம்தான் எங்களுடைய இறைவன் தண்டிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுகின்ற விஷயம். இப்படி இடிக்கப்பட்டது. இரண்டாவது கோயில் கட்டப்பட்டது. எப்போ கட்டினாங்கன்னா, பாரசீக மன்னன் இப்போ இருக்கிற ஈரான். முதல் கோயில் கிமு 586 இடிக்கப்படுது. இந்த சாலமன் கோயில் பாபிலோனிய மன்னர்கள் தான் இடிக்கிறாங்க. பாபிலோனியா என்பதும் ஈராக்கை சார்ந்தவர்கள். அதுதான். அதுக்கப்புறம் இந்த இவர்களெல்லாம் அங்கே அடிமையில இருக்கும் பொழுது ஈரானிலிருந்து ஒரு மன்னன், ஏடா இவர்களை பூரா அடிமையாக வச்சுருக்கீங்களடா, பாவம் இல்லையான்னு அவன் யோசித்து அவர்களை மீண்டும் வந்து இந்த தேசத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்து குடியமைத்து ஜெருசலத்தை வந்து எல்லாம் செஞ்சு அந்த கோயிலையும் கட்டி கொடுக்குறான். யார்? இப்போ இருக்கின்ற ஈரானியர்கள் தான். இன்றைக்கி எதிரிகள் வேற. அது கிமு 40, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமர்களுடைய ஆட்சி நடக்குது எங்க துருக்கியில். அது வந்து கான்ஸ்டான்டினோபிள்னு படிச்சிருப்போம். இந்த கான்ஸ்டான்டினோபிள்னு சொல்லக்கூடிய முன்னாடி இந்த துருக்கி பகுதி எல்லாமே ரோமர்களுடைய ஆட்சி தான் இருந்தது. அங்கங்க வரலாற்றில் படிச்ச ஒரு பேர்லாம் இருக்கு. அவர்கள் மீண்டும் படையெடுத்து இவங்களுடைய அநியாயம் தாங்க முடியாம அந்த கோயிலை இடிக்கிறான். ஜெருசலத்தில் கோயிலை இடிச்சு இதே யூதர்களை பிடிச்சிட்டு போறான், அடிமைகளாக பிடிச்சிட்டு போறான். அப்படித்தான் அந்த யூதர்களை வந்து ஐரோப்பாவுக்குள்ள நுழையிறாங்க கிமு 40. அதுல ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் மிஞ்சுது. அதுதான் இன்னைக்கு இருக்கின்ற அழுகை சுவர். அப்போ இதுதான். அப்போ அதுக்கப்புறம் ஜீசஸ் வர்றாரு. ஜீசஸ் பிறந்து, அதாவது ஈசா நபி வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அதில் ஒவ்வொரு மதமும் ஒரு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் வைங்களேன். இஸ்லாம் வந்து அவர் சிலுவையில் அறையப்படவில்லை, அவர் உயர்த்தப்பட்டார் அப்படின்றதையும், யூத கம்யூனிட்டியில் ஜீசஸ் ஒரு நபியே இல்லை, ஒரு கடவுளே இல்லைங்கிறதும், கிறிஸ்துவர்கள் மீண்டும் அவர் பிறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மொத்தத்தில் இருக்கிற இடம் அந்த ஜெருசலம் தான். அந்த ஜெருசலம் பகுதி தான் அந்த சம்பவம் நடக்கின்ற பகுதி. எல்லாமே வரலாற்றை உள்ளடக்கியது. 3 மதத்துக்கும் அந்த இடத்துல இருக்கு. அப்போ அந்த பகுதியில் அந்த கோயில் இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த யூதர்கள் திருப்பி எல்லா இடமும் துரத்தி அடிக்கப்படுறாங்க. அந்த மீண்டும் அவர்களை குடிவ அமைப்பதற்கு தான் இந்த சிலுவை யுத்தங்கள்லாம் நடக்குது பின்னாடி. இப்படியே காலம் போய் தான் இப்போ நம்ம இந்த 2026 இருக்கிறோம். ஆனால் இந்த கிமு 40 இன்று வரை ஒரு 2000 வருஷமாக
ஒரு 3வது கோயில் கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த தாகம் யூதர்களுக்கு இருக்கு. அதுக்காகத்தான் இந்த சியோனிச மக்களை உருவாக்குறாங்க. நமக்கு ஆட்கள் வேணும், இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும் அப்படின்னு ஐரோப்பியர்களை சியோனிஸ்டுகளாக மாற்றி அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து இன்னைக்கு இப்போது இருக்கின்ற இஸ்ரேல் இருக்கு பார்த்தீங்களா, இது முழுமையான ஒரு யூத நாடு அல்ல. காரணம், இன்னும் இஸ்ரேலுக்குள் வராமல் யூதர்கள் வெளியே பரவி இருக்காங்க. அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஒரு சமயம் பெஞ்சமின் நெதன்யாவு அமெரிக்காவுக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு ராபி எல்லாம் போட்டு கேட்குறாங்க, தலைவர், எப்பொழுது நாங்கள் இஸ்ரேலுக்கு வரப்போகிறோம், எப்பொழுது எங்கள் மேசியா வருவார், எப்பொழுது நீங்கள் 3ஆம் கோயில் கட்ட போறீங்க? இந்த கேள்வி 3 கேள்வி கேட்டாங்க. எப்படின்னா 3ஆம் கோயில் கட்டப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலுக்கு வருவோம் என்று யூதர்கள் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு ஐரோப்பாவில் இருக்காங்க. அந்த 3ஆம் கோயில் கட்டப்படுவதற்கான வேலையை இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு அருங்காட்சியகம் வைத்திருக்காங்க, அதுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சாலமனுடைய டிஎன்ஏல இருக்கிற ஒருத்தரை வச்சிருக்காங்க, அவர் தான் பூஜை பண்ணணும்னு. இவ்வளவு திட்டங்களும் ரெடி தான். ஆனால் என்னன்னா அவர்கள் மத நம்பிக்கை, இந்த குவிமாடம் இடிந்து விழ வேண்டும், இந்த வால் அந்த அந்த அழுகை சுவர் இடிய வேண்டும், அது இயற்கையாக நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவர்கள் டெம்பிளை கட்ட முடியும். அது என்ன சார், அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுக்காக என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த ஜெருசலத்தை சுற்றி சுரங்கங்கள் தோண்டி வெடி வச்சு வெடிக்கிறாங்க. அந்த அதிர்வுல வந்து வெடிக்கணும். இப்படிலாம் நடக்குது. என்ன அர்த்தம்னா இந்த குவிமாடம் இடிய வேண்டும், அது முழுமையாக யூதர்களுடைய, அப்படி குவிமாடம் இடிந்தால்தான் முழுமையாக இஸ்ரேலுக்கு சொந்தமாக மாறும். அந்த செவரை கட்டினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் சொல்றேன். இந்த அளவிற்கு அந்த குவிமாடமே இடியணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு கருத்துக்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர்கள் மனதை நம்புறாங்க, மத நம்பிக்கை. இப்போ நினைச்சா இஸ்ரேல் கட்டிட முடியும், பெரிய விஷயமே இல்லை. இப்போ இஸ்ரேலுக்கு இப்போ 3ஆம் தேவாலயம் பெற்றதுன்னு பெரிய கஷ்டமா? பாலஸ்தீன மக்கள் வந்து தடுக்க போறாங்களா, இல்லை வந்து ஜோர்டான் வந்து துப்பாக்கி ஏற்றிட்டு வர போறாங்களா? தடுத்தால் ரத்த ஆறு ஓடும், தடுக்க போறது இல்லை. ஆனால் எங்க குறுக்கே வருதுன்னா இந்த மத நம்பிக்கை குறுக்கே நிற்குது. இது இடிந்து விழ வேண்டும், கட்ட வேண்டும். அந்த 3ஆம் கோயில் கட்டி முடித்து விட்டால் உலகை ஜெருசலம் ஆட்சி செய்யும் நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் ஜெருசலத்துடைய வரலாறு. பட் ஜெருசலம் என்பது மிக முக்கியம், 3 மதத்துக்குமே முக்கியமான ஒரு முடிச்சு இருக்கு. 3 மதமுமே அங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மோசஸுடைய அடக்கஸ்தலம் அங்கே செரிக்கோன்னு சொல்லுவாங்க, அதுவுமே அந்த ஜெருசலத்தை ஒட்டி தான் இருக்கிறது. ஆப்ரஹாமுடைய அடக்கஸ்தலம் அந்த பாலஸ்தீனம், அந்த வெஸ்ட் பேங்க் ஒட்டி தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜெரிக்கோ நகரத்தை கூட ஆரம்ப காலத்தில் பாலஸ்தீனம் இஸ்ரேலாக பிரிக்கப்பட்ட போது பாலஸ்தீனத்துக்கு போயிடுச்சு. அங்கதான் மோசஸுடைய கல்லறையும் இருக்குது, ஆப்ரஹாமுடைய கல்லறையும் இருக்குது. இது பை டிஃபால்ட்டா பாலஸ்தீனத்துக்கு போயிடுச்சு. 1967 யுத்தம் நடக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக ஜெரிக்கோவை பிடித்து வைத்துக் கொண்டார்கள். இனிமேல் இது எங்களுக்கு தான் சொந்தம். இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது இஸ்ரேலுடைய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் இருக்குன்னா ஜெருசலம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மத ரீதியாக, அரசியல் ரீதியாக அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு முக்கியமான நகரம் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஓகே சார், அதை ஆக்சுவலாக இந்த ஹிஸ்ட்ரி வந்து பேசணும் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours பேசினா தான் மினிமம் ஒரு மேட்டரை கன்வே பண்ண முடியும். பட் உங்கள் ஸ்டைலில் சுருக்கமாக என்னென்ன சொன்னால் அந்த ஹிஸ்ட்ரி போய் சேருமோ சொன்னீங்க. நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன் சார், என்ன அப்படின்னா உலகத்தில் இந்த ஜெருசலம் மட்டும் இல்லை, பல நாடுகளுடைய வரலாறு வந்து கடவுள் மனுஷனை காப்பாற்றுறதுல ஆரம்பித்து மனுஷன் கடவுளை காப்பாற்றுற கதையாக தான் இருக்குது. அந்த வகையில் ஜெருசலத்தினுடைய முக்கியத்துவத்தை தாண்டி இன்றைக்கி சண்டை தான் நம்மளுக்கு பெருசாக தெரியுது. தொகுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.